விஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டோனட் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1 கப்பு மிதமான சூட்டில் இருக்க பால், 1 முட்டை, ஈஸ்ட்டு 1 ஸ்பூன், சுகர் 1லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா 2 கப்பு, 2லேருந்து 2.5 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி, பூரி சப்பாத்திக்கெல்லாம் பிசைகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட 1லேருந்து 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர் போட்டு. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இது பிசையணும். 5 to 10 மினிட்ஸ் நம்ம இதை பிசையணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி பிசையணும். இப்போ இதில் மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி வச்சிடணும் நம்ம. ஒரு க்ளீனாக இருக்கிற கிச்சன் டவலை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது 1 மணி நேரத்துலேருந்து இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சைஸ் டபுள் ஆகிற அளவுக்கு நம்ம அதை விடணும் பேசாமல். இப்போ இந்த சைஸ் டபுள் ஆகிடுச்சு. அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி இப்போ இதை ஒன்றா சேர்த்து நான் சின்ன சின்ன பாலாக நான் மிக்ஸ் பண்ண உருட்டிக்க போகிறேன். இப்போ இது மாதிரி பண்ணுறப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பாலாக நம்ம கட் பண்ணி நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணுறேன். நான் டோனட் ஷேப்பில் இப்போ கட் பண்ணி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம போட்டோம்னா போதும். பூரிக்கு எந்த அளவு நம்ம உருட்டுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு போதும். எனக்கு 13 பால் வந்திருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ எடுத்து நம்ம ஷேப் பண்ணிடலாம். இப்போ இது நமக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துகிட்டு நம்ம அந்த நடுவில் இருக்க போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் டோனட் ஷேப் பண்ணுறதுக்கு. ஒவ்வொன்றா எல்லாத்தையும் அதே மாதிரி ஷேப்பில் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம பேக்கரியில் தான் சாப்பிடுவோம். ஆனால் இது நம்ம வீட்லேயே நம்ம டோனட் செஞ்சு சாப்பிட முடியும். இது பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளோ ஈஸியாக நம்மளால் செய்ய முடியுது பாருங்கள் வீட்லேயே. நமக்கு என்ன பண்ணணுங்கிறது அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருச்சுன்னா
அது போதும். நம்ம வீட்லேயே வந்து நம்ம எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது பேக்கரியில் வாங்கினா இது வந்து கொஞ்சம் ரீசனபுளாக வந்து ரேட் இருக்காது. இப்போ வீட்டில் செய்கிறப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். பேக்கரியிலலாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம 1, 2 அந்த மாதிரி தான் வாங்க முடியும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அழகாக வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு உண்டான எல்லா ரெசிபீஸும் நம்ம வந்து செய்யலாம் நம்ம. இப்போ இதில் நடுவில் இருந்த பீஸ் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து அது ஒரு டோனட் ஷேப்பில் நம்ம செஞ்சிடலாம். அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வைக்கணும். இதை வந்து அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா சட்டுன்னு வந்து அது ப்ரௌனாக மாறிடும் அது. அதனால் அப்பப்போ உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடுமே வந்து ஈவனாக வந்து ஒரே கலராக வரும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. அதை எடுத்துடலாம். இப்போ அடுத்தது எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ அதோட ஷேப் இன்னும் டபுளாக மாறும். இது கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள் மட்டும் கிடையாது, பெரியவங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது தான். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ஒரு க்ளீனாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட முடியும். நம்ம இதில் வந்து நமக்கு வேணுங்கிற ஃப்ளேவர்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். சாக்லேட்ஸு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இது எல்லாமே கூட நம்ம வந்து செஞ்சு அதில் மேலே வந்து நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்மெல். அதை ஃப்ரை பண்ணுறப்பே நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.